அன்பார்ந்த நண்பர்களே, இந்த தேர்தலில் வந்த உடனே ஒரு நிகழ்ச்சி ஞாபகத்துக்கு வந்தது. அதை உங்களுடன் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். 15 வருடமாக இதெல்லாம் 3 முறையாக எம்எல்ஏவாக இருந்து ஒருவர் 4வது முறையாக எம்எல்ஏவுக்கு நிற்கிறார். அப்பொழுது முதலாக எலெக்ஷன் நிற்கும் இவர் 3 முறை ஜெயித்தவரை பார்த்து ஒரு பொதுக்கூட்டத்தில் சொல்கிறார், இவர் 3 முறை எம்எல்ஏவாக இருந்தார், ஊரில் சொத்து சுகம் காருன்னு எல்லா சுகத்தையும் ஏற்படுத்திக்கினார், சொந்தத்துக்கெல்லாம் சொத்து சேர்த்து வச்சார். எம்எல்ஏ பதவி அடைஞ்ச உடனே இப்போது ஊரையே கொள்ளடிச்சு கோடீஸ்வரன் ஆனதுக்கப்புறமும் அவர் மறுபடியும் எம்எல்ஏக்கு நிற்கிறாருன்னா அப்போ எவ்வளோ சம்பாதிக்கிறாருன்னு உங்களுக்கு தெரியுதா? அதனால் அவரை விட்டுட்டு இந்த முறை எனக்கு வாக்கு போடுங்கள், என்னை வெற்றி பெற செய்யுங்கள் என்று இவர் கூறுகிறார். இதை கேட்ட அந்த 3 முறை ஜெயித்த எம்எல்ஏ பேசுகிற ஒரு கூட்டத்தில், ஆம், எதிர்க்கட்சி வேட்பாளர் சொல்வது 100க்கு 100 உண்மை. நான் 3 முறை ஜெயித்தேன், சொத்து சேர்த்தேன், பதவி சுகம் அனுபவித்தேன், ஊருக்கெல்லாம் என் சொந்தக்காரர்களெல்லாம் நல்லது செஞ்சேன். இனிமேல் நான் ஊழல் செய்ய மாட்டேன். ஏனென்றால் என் தேவைகள்லாம் முடிந்து விட்டது. இனிமேல் உங்களுக்கு தொண்டு செய்வது தான் என்னுடைய முதல் நோக்கம். அதனால் எனக்கு வாக்களியுங்கள். ஆனால் அவருக்கு நீங்கள் வாக்களித்தால் என்னை போல் 3 முறை நின்று அவர் சொத்து சேர்த்து கோடீஸ்வரன் ஆனதுக்கப்புறம் தான் உங்களுக்கு சேவை செய்வார். இதை கவனத்தில் வைத்துக்கொண்டு 3 முறை ஜெயித்து சொத்து சேர்த்துட்டு இனி சொத்தே வேணான்னு நான் தொண்டு செய்ய வந்திருக்கிறேன் நான் நல்லவனா, அல்லது முதல்ல வந்து தான் ஜெயிச்சு சொத்து சேர்க்கணும்னு வந்துக்கிறவர் நல்லவராக பார்த்து நீங்களாக தேர்ந்தெடுத்து ஓட்டு போட்டிங்கன்னா நான் சேவை செய்ய தயாராக இருக்கிறேன் என்று அடித்து விட்டார் பார் ஒரு செய்தியை. 4வது முறை அவர்தான் வெற்றி பெற்றார். இதுதான் நம் நாடு. வணக்கம். செய்தி நல்லா இருந்தால் ரசியுங்கள், இல்லையேல் தவிர்த்து விடுங்கள். ஒரு வருத்தமும் கிடையாது. நன்றி, வணக்கம்.